இன்னைக்கு நம்ம கௌரா மீன் எப்படி பிரீட் பண்றது இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கௌரா மீனுடைய ஃப்ரைஸ் தான். அது பாருங்க எவ்வளவு இருக்கும் பாருங்க. இது எப்படி பிரீட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டெட்ரா மீன் வந்துட்டு நான் பிரீட் பண்ணியிருந்தேன். அதுல 2 சந்தேகங்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை தான் நான் சொல்ல போறேன் கமெண்ட்ல. என்னன்னா, இந்த 8 மாசமா நான் ஃப்ரிட்ஜ் டேங்க்ல வந்துட்டு டெட்ரா மீனை போட்டு வச்சிருந்தேன். அதுல இருந்து எடுத்து தான் நான் பிரீட் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 8 மாசமா அந்த டெட்ரா மீன் அதுக்குள்ள இருந்திருக்கு, அதுக்குள்ள பிரீட் ஆயிருக்காதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எப்பவுமே நம்ம எந்த மீனா இருந்தாலுமே நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணி தான் நம்ம பிரீட் பண்ணணும். அப்பதான் அது எக்கு லே பண்ணும், குட்டிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீடிங் செட்டப் பண்ணாம நீங்க அதுலயே மீன் அந்த மீன் வந்து அதுல பிரீட் ஆகாம நீங்க கேட்குறீங்க. அது வந்துட்டு எக்கு லே பண்ணாலும் வேற மீன்களை வந்து அந்த முட்டையை சாப்பிட்றோம், உங்களுக்கு மீன் குட்டிகளும் கிடைக்காது. அதனாலதான் நம்ம ப்ரீடிங் செட்டப் வந்து நம்ம பண்றோம். இப்போ நம்ம கௌரா மீனுக்கு அதை தான் நம்ம பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த மஞ்சள் கலர் ஒரு பெட்டி தான் எடுத்திருக்கேன் பிரீட் பண்றதுக்கு. இது ஒரு பழைய ஒரு பெட்டி. இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து நான் தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ண போறேன். இப்போ நம்ம தண்ணியையும் நம்ம ஊற்றியாச்சு. எந்த தண்ணி வேலைகளும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பதாமுடைய ஒரு இலையும் இந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு நம்ம போட போறேன். இது எதுக்குன்னா, நல்ல மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, டெம்பரேச்சர் இஷ்யூ வராமல் இருக்கிற தண்ணி தான் இந்த பதாமுடைய இலையை வந்து போடுறேன். பதாமுடைய இலை உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து வாழை இலை, காஞ்ச வாழை இலையை போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பதாமுடைய இலையும் நம்ம போட்டாச்சு. அடுத்து நமக்கு ஒரு வாட்டர் பிளான்ட் வேணும். ஏன்னா மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் வேணும்ல, அதனால நான் வாட்டர் பம்ப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வாட்டர் பிளான்ட் இருக்கோ அதே நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். வாட்டர் பம்பையும் நம்ம வச்சாச்சு. இப்போ ப்ரீடிங் கேஜ் வந்துட்டு வேணுமான்னு கேட்டீங்கன்னா, ப்ரீடிங் கேஜ் வந்துட்டு நமக்கு வேணாம். நம்ம நேச்சுரல் தான் நம்ம ப்ரீட் பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த வாட்டர் பிளான்ட்டை நான் எடுத்திருக்கேன். இதோட பேர் வந்துட்டு முட்டைப்பாயல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இது வந்து தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். இதுக்கு கீழே இந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் நம்ம கௌரா மீன் வந்துட்டு, ஆண் மீன் வந்துட்டு இந்த முட்டையெல்லாம் எடுத்து அதுலதான் ஒட்டி வைக்கும். பெண் மீன் வந்துட்டு முட்டை போனா அந்த முட்டையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த வேர்ல வந்து ஒட்டி வைக்கும். அதுக்குதான் நான் வந்து இந்த ஒரு வாட்டர் பிளான்ட்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பெஸ்ட் ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதே நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மீனையும் உள்ள இறக்கி விட்டுறலாம். இங்க பாருங்க, நான் வந்து ப்ரீடிங் பேர் வந்து நான் வாங்கினேன். இது கௌரா மீன் ப்ரீடிங் பேர் வந்து நான் 100 ரூபான்னு வாங்கினேன். உங்க வீட்டு சைடு இது எவ்வளோன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டு சைடு வந்துட்டு ப்ரீடிங் பேர் வந்துட்டு ப்ரீடிங் பேர்லாம் கிடைக்காதுன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க ஆண் மீன் பெண் மீன் பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. பார்க்க தெரியலன்னா அதுக்கான ஒரு பதிலே நான் சொல்றேன். நான் ஆண் மீன் பெண் மீன் எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன். ஆண் மீனுக்கு வந்து தலை கொஞ்சம் வீங்கின மணிக்கு இருக்கும். அந்த தலைமையில நீங்க பார்த்தாலே தெரியும். பெண் மீனுக்கு வந்துட்டு வி ஷேப்ல இருக்கும். அதே மணிக்கே அந்த பெண் மீனுக்கு வந்து அந்த செது இருக்கு பாத்தீங்களா, மேல உள்ள செதில் அது சின்னதா இருக்கும். ஆண் மீனுக்கு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். அந்த வால் வர பேக்ல உள்ள அந்த வால் வர கொஞ்சம் நல்ல நீளமா போயிருக்கும். அதே மணிக்கே பெண் மீன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும். ஆண் மீன் வந்து கொஞ்சம் ஸ்கெல்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். இதை நீங்க பார்த்தாலே நீங்க ஆண் மீனையும் பெண் மீனையும் நீங்க கரெக்டா வாங்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீடிங் பேரையும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ள வந்துட்டு விட்டுறலாம். இப்போ வந்துட்டு இது ஒரே நாள்ல, நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முட்டை போட்டிருக்கோம். இப்போ முட்டை போட்டுருச்சுன்னா உடனே நீங்க ஃபீமேலை வந்துட்டு எடுத்துருங்க. இல்லைன்னா ஆண் மீன் வந்துட்டு ஃபீமேலை வந்து கொன்னுரும். அதனால இப்போ நாளை இது முட்டை போட்டுச்சுன்னா நாளைக்கே நீங்க ஃபீமேலை வந்துட்டு மாத்தி விட்டுருங்க. மெயிலை மட்டும் போட்டு வச்சிருங்க. ஏன்னா மெயில் வந்துட்டு வேணும். அது இந்த முட்டையெல்லாம் அங்கிட்டு போச்சுன்னா அதை எடுத்து கரெக்டா ஒட்டி வைக்கும். மீன் குட்டிகளை நல்லா பாதுகாக்கும். அதனால மெயில மாற்ற வேணா, ஃபீமேலை மட்டும் மாற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம் முட்டை போட்டிருக்கா இல்லையான்னு. நாளைக்கு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம முட்டை போட்டிருக்கா இல்லையான்னு ரிசல்ட்டை பார்ப்போம். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபுல்லா முட்டையா செதறி போய் கிடக்கு. ஆனா இந்த ஆண் மீன் வந்து கரெக்டா எடுத்து எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிரும். அது கொஞ்சம் கொஞ்சமா பதுக்கத்தான் அதோடைய வேலையை வந்து பார்க்கும். ஃபீமேல் வந்துட்டு அந்த ஆண் மீனுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கு. நான் ஃபீமேலை வந்துட்டு தனியா எடுத்து வேற ஒரு டேங்க்ல வந்துட்டு நான் போட்டுறேன். இப்போ மெயில மட்டும் தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இங்க பார்த்தா தெரியும், அந்த வாட்டர் பிளான்ட்ல எல்லாம் நிறைய முட்டைகளா இருக்கு பாத்தீங்களா. இது வந்துட்டு அடுத்த நாள்
இது வந்து ஹேட்ச் ஆயிரும். எல்லா முட்டையும் ஹேட்ச் ஆயிருமான்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லா முட்டையுமே ஹேட்ச் ஆகாது. சில முட்டையெல்லாம் ஹேட்ச் ஆயிருக்கும். அது நாளைக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம மீன் குட்டியில வந்துட்டு போய் பார்க்கலாம். சின்ன சின்னதா ஓடுது பாத்தீங்களா, அது எல்லாமே மீன் குட்டிகள் தான். இது வந்துட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மீன் குட்டியில வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். நாளைக்கும் கலெக்ட் பண்ணா அப்படியே நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க கலெக்ட் பண்ற மாதிரிக்கு இருக்கும் மீன் குட்டிகள். ஏன்னா எல்லா முட்டைகளும் ஒரே நேரத்துல ஹேட்ச் ஆகாது. அதனாலதான் இப்போ வந்து இந்த மீன் குட்டியில வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீடிங் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இன்ஃபசோரியா தான் கொடுக்க போறோம். ஏன்னா நான் வெயிட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இன்ஃபசோரியாலாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்துல வாழையில எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப நல்ல இன்ஃபசோரியா கல்ச்சர் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிருக்கு. இதுக்குள்ள நிறைய கிருமிகள் இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அது இந்த மீன்குட்டிகள் வந்து சாப்பிட்டு அதுக்கான உணவா வந்துட்டு அது வந்துட்டு பயன்படும். இப்ப நம்ம மீன்குட்டிகளை வந்து இந்த இன்ஃபசோரியா அந்த டேங்கில் வந்துட்டு இறக்கி விட்டுருவோம். இது வந்து ஒரு நாளுக்கு இதுக்கான ஒரு உணவா அது இருக்கும். அடுத்த நாள் நீங்க வெனிகரியில் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். வெனிகரியில் இல்லைன்னா நீங்க ஆர்டிமியா கொடுங்க. ஆர்டிமியா நல்ல காசுனால நான் வெனிகரியில கொடுக்குறேன். வெனிகரியில ஒரு ஃப்ரீ கல்ச்சர் தான். அது எப்படி வெனிகரியல் கல்ச்சர் எப்படி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு தடவை நீங்க கல்ச்சர் பண்ணா போதும், 1 வருஷம் 1.5 வருஷம் அது அப்படியே இருக்கும். வெனிகரியல் கல்ச்சர் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்க ஒரு 3 நாள் நீங்க கொடுக்கலாம். ஒரு 4வது நாள் வந்துட்டு நீங்க ஆர்டிமியா கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க பெல்லட் ஃபுட்டை பொடி பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா முட்டையை அவிச்சு அந்த மஞ்சள் கருவை வந்துட்டு தண்ணியில கரைச்சி அதை நல்லா வடிகட்டி லிக்விட் மணிக்கு நீங்க மீன் குட்டிகளுக்கு வந்துட்டு நீங்க உணவா கொடுக்கலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கௌரா மீன் வந்துட்டு எப்படி ப்ரீட் பண்றதுங்கிறத நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். அதே மாதிரி மீன் குட்டிகளுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எல்லா பேருமே வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அதே மாதிரிக்க லைக் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.